சாய் புட்டு பாபாங்கிற ஒரு தெய்வத்தை, அதாவது ஒரு தெய்வம் கிடையாதுங்க, மரணம் அடைஞ்ச ஒரு ஜெகதா கில்லாடியார், அவனை ஒரு தொட்டில வச்சுக்கிட்டு அவனை கூட்டிட்டு வந்து அரைங்குறையமா அவுத்து போட்டு ஆடுனவதான் ரோஜா. நடிகர்கள்னா அப்படி இப்படிதான் இருப்பாங்க, அவங்க நடிச்சுக்கிட்டு போட்டோம். அவங்க அவுத்து போட்டுட்டு ஆடுறாங்களோ இல்ல ஏதோ அது அவங்கள சார்ந்தது. ஆனா கோயில் அண்ணாமலையார் தரிசனம் பண்ண வரா, நீ அந்த ஆந்திரால இருந்து வந்த ரோஜாவை உள்ள கூட்டிட்டு போயிட்டு கருவறையில உட்கார வச்சு மாலை போட்டு பூஜிக்கிற அயில் பின்னாடி ஓடுறாங்க. தனுஷுடைய மனைவின்னு நினைக்கிறேன், பேரு ஐஸ்வர்யா. இன்னைக்கு இந்த ரேடியப்பனூர் திருவண்ணாமலையில 200 கோடிக்கு இடம் பில்டிங் கட்டிட்டு இருக்க. தனுஷ் 200 கோடி, மனைவி 200 கோடி, தன் பிள்ளைங்க ஒரு 400 கோடி. யாருடைய படம்? இப்போ ஒரு படம் எடுத்துட்டு இருக்கீங்க, பேய் கோபுரம். அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, திருவண்ணாமலையில இருக்கிற அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்க அரசாங்கமே பாதுகாப்பு கொடுத்து பேய் கோபுரத்துக்கு நேரா இருக்கிற ஒரு வீட்டுல அந்த சவப்பெட்டி, அந்த அமர் ஊதியம் என்று சொல்ல சவப்பெட்டியை கொண்டாந்து வச்சு அண்ணாமலை கோபுரத்துக்கு நேரா நைட்டு 12 மணிக்கு ஐஸ்வர்யா ரஜினியுடைய மகளுடைய ரிஜிஸ்டர் ஆகுது. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எத்தனை மணிக்கு? இரவு 12 மணிக்கு. ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸே திறந்து வச்சு ஒரு நடிகர் என்பதற்காக ரிஜிஸ்டர் ஆகுது. என்னங்க இது? நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு? அண்ணாமலையார் மட்டும் வலம் வந்த அந்த 14 கிலோமீட்டர் இன்னைக்கு ஆந்திராக்காரு இரவு நேரங்களில அந்த சாய் புட்டு பாபாங்கிற ஒரு தெய்வத்தை, அதாவது ஒரு தெய்வம் கிடையாதுங்க, மரணம் அடைஞ்ச ஒரு ஜெகதா கில்லாடியார், அவனை ஒரு தொட்டில வச்சுக்கிட்டு அவனை கூட்டிட்டு வந்து அவன் ஆந்திரா பாடல்ல பாடிட்டு போனான். நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழை என்னைக்கு விழித்துக் கொள்வீங்க? கோயில் ஆக்கிரமிப்பாயிடுச்சு, கோயில் சுத்தீரம் போனீங்கன்னா எல்லா மண்டபம் எல்லாம் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லா மண்டபம் அவனுங்களுக்கு தான். தேர வேலை பேசிட்டாங்க, பஸ் ஸ்டாண்ட வேலைக்கு வாங்கிட்டாங்க. எங்க தமிழன்? தமிழன் தமிழன் வாழ்க்கையிலேயே பேசலாம தவிர எல்லாமே பறி கொடுத்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்கோம். பாத்தீங்களா, நம்ம தமிழர் பிள்ளைகள், நம்ம தமிழன் 10 நிமிஷத்துக்கு அவசரமா போகக்கூடிய ஒரு உயிரே ஆபரேஷன் நிலையில இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸ் போற வண்டி போற இடத்துக்கே 10 நிமிஷத்துல போறது 3 மணி நேரம். இன்னைக்கு கூட்டமா இருந்த இடம் ஆந்திராக்காரன் பணம் கொடுத்து வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட மாத்திட்டான். ஏன்னா அவனுக்கு சுதந்திரமா நடக்கணுமா. அப்புறம் இன்னைக்கு ஒரு டிமாண்ட் வச்சிருக்கான். என்ன டிமாண்ட்னா உள்கிழிவாரம் வேணுமா. அதாவது இயற்கை காக்கக்கூடிய மரங்கள், அந்த இயற்கையெல்லாம் அழிச்சு எங்களுக்கு உள்ளே சுத்த மாதிரி கூடுறா அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சிருக்கான். அப்புறம் தேர், நம்ம பெரிய கோயில் தேர், அண்ணாமலையார் வலம் வர தேரை விலைக்கு வச்சிருக்கான். அதை விலைக்கு கொடுக்க முன்னாள் மந்திரிகள் எல்லாம் முன்ன வந்துட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு அது மிச்சம் இருக்கு. இன்னும் நீங்க பேசாம போனீங்கன்னா தேரும் போயிடும். தேர் போயிட்டு நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைங்க. அதாவது அவன் என்ன சொல்றான் ஆந்திராக்காரன்னா, தேரு நீங்களே இழுங்க, ஆனா பேர் மட்டும் எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்கன்றான். என்னங்க அநியாயம் இதெல்லாம்? நீங்க போயிட்டு ஆந்திரால இதை செய்ய முடியுமா? முடியாதே. இதற்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய பார்வை, இந்த ஆன்மீக ஆலயங்கள் எல்லாம் கொஞ்சம் மீட்டு கொடுங்க. இதுல நேர்ம தர்மத்தை பாருங்க. தமிழன் உள்ள போய் இன்னைக்கு சாமி கும்பிட முடியல, நம்ம அண்ணாமலையார நம்ம பார்க்க முடியல. இன்னைக்கு அவன் தான் இருக்கிறான், கராமுரான்னு பேசுறான், அவன் பாசலாம் பேசுறான், நம்மளை தள்ளி விடுறான், நாம ஏதாவது கேட்டா அடிக்க கை எடுக்கிறோம். அந்த அளவுக்கு அவன் உரிமை கொண்டாடுற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு ஆயிடுச்சு. வந்தவரை வாழ வைக்கும் தமிழர்கள் இன்னைக்கு வாய்ப்பொத்திக்கிட்டு நாம நிக்கிறோம். பாருங்க, போன மாசம் நினைக்கிறேன் நான் ஒரு கமெண்ட் பண்ணிருக்கேன். அந்த கமெண்ட கூட நிறைய பேர் லைக் பண்ணிருக்காங்க. என்ன கமெண்ட் பண்ணிருக்கேன்னா, அரைங்குறையமா அவுத்து போட்டு ஆடுனவதான் ரோஜா. அத நான் என்ன சொல்றேன்னா, நடிகர்கள்னா அப்படி இப்படிதான் இருப்பாங்க, அவங்க நடிச்சுக்கிட்டு போட்டோம். அவங்க அவுத்து போட்டுட்டு ஆடுறாங்களோ இல்ல ஏதோ அது அவங்கள சார்ந்தது. ஆனா கோயில் அண்ணாமலையார் தரிசனம் பண்ண வரா. அந்த வந்த உடனே நான் அங்க இருக்க ஐயர்கள் என்ன பண்ணணும், எல்லாம் எல்லாருக்கும் சமம். அதாவது நீயும் மக்கள் நானும் மக்கள். ஏண்டா மக்கள், சாமானிய மக்கள் அதை நிக்க வச்சு கடவுளை
அந்த ஆந்திரால இருந்து வந்த ரோஜாவை உள்ள கூட்டிட்டு போயிட்டு கருவறையில உட்கார வச்சு மாலை போட்டு பூஜிக்கிற அயில் பின்னாடி ஓடுற அவன கடவுளாம் அவளை கமாண்ட் பண்ண. இந்த மாதிரி நிறைய நடிகர் வராங்க. நம்ம யோகி பாபு கூட தான் வந்தாப்புல. யோகி பாபுக்கும் நான் சொல்லிக்கிறேன், நீ சாதாரண சென்னையில ஒரு சேரியில இருந்தவர், ஆன்மீக நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு, நல்லதப்பா நீ சொல்லு. டேய் கருவறையெல்லாம் கூட்டு போவானுங்க தைவண்டாது, நீ தமிழன். யோகி பாபுக்கு சொல்றேன், நீ தமிழன், நான் கருவறைக்குள்ள வரலப்பா, அப்பனுடைய தலை மெதிக்கலப்பா, என் தாயுடைய கர்ப்பத்துல மீண்டும் நான் வர விரும்பலப்பா அப்படின்னு நீ சொல்லியிருந்தா நீ ஒரு ஆக்டர். நீ சொன்ன 10 பேர் கேட்பாங்க, நானும் சொன்னா கேட்க மாட்டாங்க. சரியா? நடிகருக்கு அவ்வளவு ஒரு முன்னுரிமை. அதே போலங்க நடிகர் சூப்பர் ஸ்டார் ஒரு கண்டக்டா இருந்தவர் ஒரு பீடியை தூக்கி போட்டு இன்னைக்கு ஸ்டார் ஆயிட்டாரு. ஒரு பீடி அவர் தலையெழுத்தே மாத்திருச்சு. அவர் இன்னைக்கு உலகம் முழுவதும் திகழ்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த ரஜினிகாந்த் கிரியா யோகா அந்த யோகான்ட்டு இன்னைக்கு இமயமலை அடிக்கடி போயிட்டு வரேன்றாரு, கிரிவலையில மாறு வேஷத்துல வராரு. இப்படி எல்லாம் இருக்கிற அவரு தன்னுடைய 2 பெண் குழந்தைகளை அவர் எப்படி வளர்த்தாரோ தெரியல. தரம் வேணுங்க. அதாவது ஒழுக்கம் இல்லாம நீங்க எந்த பக்தி செய்தாலும் அந்த பக்தி உண்மையான பக்தி இல்லை. அதாவது உங்களுடைய பெரிய பொண்ணுக்கு நீண்ட அறிவுரை சொல்லி இருக்கணும். அந்த தனுஷுடைய மனைவின்னு நினைக்கிறேன், பேரு ஐஸ்வர்யா. இன்னைக்கு இந்த ரேடியப்பனூர் திருவண்ணாமலையில 200 கோடிக்கு இடம் பில்டிங் கட்டிட்டு இருக்கா. தனுஷ் 200 கோடி, மனைவி 200 கோடி, தன் பிள்ளைங்க ஒரு 400 கோடி. யாருடைய பணம்? மக்களை விழிப்பு கொள்ளுங்க. அவங்க என்ன கொத்தனார் வேலை செய்து போயிட்டு வெயிலையும் மழையிலையும் சேத்த சகடையும் சுமந்து கொடுத்தவங்களா? ஒரு 4 ஸ்டைல் பண்ணி பப்ளிக் முன்னாடி ஒரு ஸ்டைல் பண்ணாங்க. அவங்களுக்கு வாரி வாரி கொட்டுறீங்க. கொட்டி இன்னைக்கு உங்களுடைய பணத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 200 கோடி. ஏன் இந்த 200 கோடி ஏழைப்பாளைக்கு ஒரு உதவி செய்யலாம். இல்லாத ஆலயங்கள் பழுதுபட்டு இருக்குங்க, வயிறு எரியுது. எத்தனை கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் எல்லை வரைக்கும் போயிருக்கேன். உண்மையான ஆலயங்கள் இன்னைக்கு ஒரே ஒரு தூண்ட நிக்குது. அந்த மாதிரி ஆலயங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து புதுப்பீங்க. இன்னைக்கு நம்ம அறநிலைத்துறை, முன்னாள் அறநிலைத்துறை என்ன பண்ணுச்சுன்னா பிரசித்தி பெற்ற ஆலயங்களை மட்டும் தான் உண்டியல் வச்சுச்சு. ஆனா இந்த மாதிரி ஆலயங்கள் எல்லாம் எங்க கண்ணுக்கு தெரியல. இந்த மாதிரி ஆலயங்கள் எல்லாம் நடிகராகி இருக்கிற நீங்க செய்யற பாவங்களை எல்லாம் கழுவணும்னா ஒரு பெரிய ஆலயங்களை புதுப்பீங்க, இல்ல மண்டபங்கள் கட்டி விடுங்க, பக்தர்கள் உறங்கிட்டோம், சாமியார்கள் இருக்கிறாங்க அவங்க போய் படுத்து. இதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு பெரிய கட்டிடங்கள் எதுக்கு எழுப்புறீங்கன்னு தெரியல. ஆனா இப்போ ஒரு படம் எடுத்துட்டு இருக்கீங்க, பேய் கோபுரம். பேய் கோபுரம் இடத்துல நான் வந்துட்டு இருக்கிறேன். நாளைக்கு பூஜை, அம்மாவுக்கு கூழ் வாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நான் வந்துட்டு இருக்கிறேன். கூட்டமா வழிவிடல, எண்ணெய முடுக்குறான் அவனுடைய பாடி கட்டு. தம்பி என்னன்னு கேட்டேன், ஷூட்டிங் எடுக்குது. ஏடா நீ ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு என்ன ஏன்டா வழியில போ, டாக்ஸி கட்டுறேன்டா நானு, வரி கட்டுறேன், ஏன் வண்டி ஏன் கேட்கிறேன், வழி விடுற அப்படின்னு அந்த கூட்டத்துக்கு வந்தேன். அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா திருவண்ணாமலையில இருக்கிற அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்க அரசாங்கமே பாதுகாப்பு கொடுத்து பேய் கோபுரத்துக்கு நேரா இருக்கிற ஒரு வீட்டுல அந்த சவப்பெட்டி, அந்த அமர் ஊதியம் என்று சொல்லக்கூடிய சவப்பெட்டியை கொண்டாந்து வச்சு அண்ணாமலை கோபுரத்துக்கு நேரா போய் ஒரு படம், அதாவது அந்த யாரு ஹீரோ சாகுற மாதிரியோ ஹீரோனி சாகுற மாதிரியோ அந்த நேரா வச்சு ஒரு அபலமான ஒரு படத்தை எடுக்கிறாங்க. கோபுரத்துல இருக்கிற அத்தனை தெய்வங்களும் பார்த்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் ஏன் செய்யறீங்க? ஏன் அனுமதி கொடுக்குறீங்க? அதாவது இது ஒரு புண்ணிய ஸ்தலங்க. இது பார்க்கோ இல்ல சினிமா படம் பிடிக்கிற ஒரு பங்களாவோ கிடையாது. இங்க ஐஸ்வர்யா செய்கிறா, தனுஷ் மனைவி, ரஜினி மகன். நான் என்ன சொல்லுவேன், பேரழிவு நாடிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இந்த பேரழிவு வரும். ஏங்க எத்தனை பங்களா வாங்குவீங்க? பண்ணை வீடு, இது ஓய்வு மாளிகை, வர்றதுக்கு குடியும் கூட்டு போடுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ஆன்மீக ஸ்தலத்தை பேரையை கெடுக்கிறீங்க. அதே மாதிரி இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாமேதை, உலகம் போற்றக்கூடிய இசை மேதை. ஆனா அவருடைய மகள் பவதரணி 40 வயசுல மரணம் அடைஞ்ச காரணம் இவர் சேர்த்தி வச்ச பாவங்கள் தான் அந்த பிள்ளை இறந்தது. இரண்டாவது மகன் நினைக்கிறேன். அவன் ஒரு நல்ல பையன், அவனும் ஒரு நல்ல பாடகன். 2 திருமணம், 2 மனைவியும் வாழவில்லை, போயிட்டாங்க.
மூணாவது முஸ்லிம் பெண்ணை கல்யாணம் பண்ணி சுன்னத் பண்ணி சேர்ந்துட்டாரு. எவ்வளவு பாவங்கள் பாத்தீங்களா? இவ்வளவு பாவம் வச்சிட்டு இருக்கிற இளையராஜா அவர்கள் அங்கங்க இடத்த புடிச்சு பில்டிங் என்னதான் செய்யறீங்க? 1008 பில்டிங் என்ன பண்ண போறீங்க? எத்தனை பில்டிங் இருந்தாலும் உறங்க போறது ஒரு பில்டிங். ஆனா உங்களுக்கு தேவையானதை வச்சது, தேவையற்றது கவர்மெண்ட் கொடுங்க. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர் கையில கொடுங்க. நாட்டுக்கு நல்லா செய்வாரு, நம்பிக்கை இருக்கு. ஆன்மீகத்துல நிறைஞ்சிருக்க நான் சொல்றேன். இல்லையா, நீங்க டைரக்டா போய் செய்யுங்க. இதெல்லாம் விட்டுட்டு அங்கங்க பில்டிங் புடிச்சு போட்டுக்கிட்டு எங்க பாருங்க இடம் இல்லாம இல்ல. சரி, இன்னொன்னு சொல்லிக்க விடுகிறேன். ஏதோ பிள்ளைகள் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோல உங்களுடைய இசைக்கு தலையசைச்சு ஒரு 2 நிமிடம் 1 நிமிடத்துக்கு ஒரு பாடல் பதிவு பண்றாங்க. உடனே அதை கேஸ் போடுறீங்க. என்ன ஒரு பணக்கார என்று நீங்க எந்த தரத்துல இருந்து வந்தீங்கன்னு நீங்களும் யோசிக்கல. உங்களை பேசுறவங்க மேல கேச போடுறீங்க, உங்க பாட்டுக்கு தலையசைக்கிறவங்க மேல கேச போடுறீங்க. இது உங்களுடைய வாழ்வுக்கு நீங்களே பாவத்தை குழி தோண்டி நீங்களே புதைச்சிக்கிற போல இதெல்லாம் செய்துட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், நைட்டு 12 மணிக்கு ஐஸ்வர்யா ராய் ரஜினியுடைய மகளுடைய ரிஜிஸ்டர் ஆகுது. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எத்தனை மணிக்கு? இரவு 12 மணிக்கு. ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸே திறந்து வச்சு ஒரு நடிகர் என்பதற்காக ரிஜிஸ்டர் ஆகுது. என்னங்க இது? நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு? இதெல்லாம் பார்க்க போகும்போது என்னதான் நடக்கும் என்று தெரியல. அடுத்த ஜெனரேஷன் எப்படி வாழ போகுதுன்னு தெரியல. நைட்டு 12 மணிக்கு ரிஜிஸ்டர் ஆகுது. பெரும் புள்ளியா அந்த அம்மாக்கு நைட்டு ரிஜிஸ்டர் ஆகுதுன்னா சாமானியமான மக்கள் பதவியில போனாலே 50 டோக்கனுக்கு மேல இல்ல போடான்றாங்க. காரணம் என்னங்க? எல்லாம் என்ன டபுளா இல்ல இதுதான் பேசுதா? அப்போ இதெல்லாம் நடக்கும்போது என்ன பண்றாங்கன்னா அடுத்தவனுக்கு மனம் உறுத்துது. ஓ, பணத்துக்கு தான் மரியாதையா? அப்ப அந்த பணத்தை சம்பாதிக்க அவன் எது வேணாலும் செய்ய துணிகிறான். இதுக்கெல்லாம் காரணம் வேற, நாம தூண்டுதல் பண்றோம். அதனால இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி தயவு செய்து, எத்தனை உங்க வீட்டுல எத்தனை பெட்ரூம் இருந்தாலும் தூங்குறது ஒரு பெட்ரூம், எத்தனை சமையல் இருந்தாலும் சமைக்க போறது ஒரு சமையலர், எத்தனைதான் கழிவறை இருந்தாலும் நீங்க அமர போறது ஒரு கழிவறை என்று சொல்லி இந்த இடங்கள் வாங்குறதெல்லாம் விட்டு மண்டபங்களை கட்டி விடுங்க. நிறைய எத்தனையோ ஊர்ல போனீங்க தண்ணி வசதி இல்லாம இருக்காங்க, அங்க கிணறு வெட்டி கொடுங்க, அங்க தண்ணிக்கான ஏற்பாடு பண்ணுங்க. இன்னும் எத்தனையோ கிராமங்களுக்கு எத்தனையோ மாவட்டங்களுக்கு போனா படுக்க மழை காலம் வந்தா படுக்க இடம் இல்லைங்க. பஞ்ச பாத்திரங்கள் எல்லாம் வச்சுட்டு ஒரு மூலையில உட்காந்துட்டு இந்த மாதிரி இடத்துங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுங்க. எதுக்கு அங்கங்க கட்டி பெரியமா வச்சிருக்கீங்க? அப்படி ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் யோசிங்க. படத்தை பார்க்கறது நிறுத்துங்க. கொஞ்ச நாள் கோயிலுக்குள்ள போக நிறுத்துங்க. அப்பதான் கோயில் உண்டியில பணம் இல்லாம இருக்கும். புரியுதுங்களா? அன்னைக்கு ஐயோ பக்தர் வரணும்ட்டு கதவு திறந்து காத்துட்டு இருப்பாங்க. நீங்க போறீங்க ஓடுறீங்க, எதுக்கு போறீங்க? தண்ணி அடிக்காம இருக்கீங்களா? மாமிசம் சாப்பிடாம இருக்கீங்களா? மனைவியோட இணங்காம இருக்கீங்களா? மனைவி பத்தாம ஒப்பாட்டியோட இணங்கம் என்னதான் உங்ககிட்ட கம்மியா இருக்கு? கோயிலுக்கு போன உடனே உங்களுக்கு தெய்வம் ஐயோ என் மகன் வந்திருக்கான்னு ஆசீர்வதிக்க ஒரு பழக்கமும் இல்ல. தேவைக்கு போறீங்க, அதை நிறுத்துங்க. போயிட்டு 1000 லட்சம் அங்க போடுறீங்க பாத்தீங்களா, அதை நிறுத்துங்க. ஏழைகளுக்கு கொடுங்க. அன்னைக்கு பாருங்க எத்தனை நல்லது நாட்டுல நடக்க போகுதுன்னு. அந்த ஆத்ம சொந்தங்களே, நான் ஏன் இவ்வளோ வாழ்க்கையிலேயே பேசுறேன்னு மன கஷ்டமா இருக்குங்க. நாட்டுல நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது மன கஷ்டமா இருக்கு. அதனால இவ்வளவு பேசுறேன். இதெல்லாம் கொஞ்சம் சிந்தனையை நிறுத்தி கொஞ்சம் செயல்படுங்க.